கண்ணியத்திற்குரியவர்களே, உண்மையான இஸ்லாமியர்களின் முக்கியமான உன்னதமான குறிக்கோள் என்னவென்று சொன்னால், அது சொர்க்கத்தை நாம் அடைய வேண்டும் என்பதுதான். அந்த சொர்க்கத்தை அடைவதற்காக தான் அனைத்து முஸ்லிம்களும் தொழுகிறார்கள், நோன்பு நோக்கிறார்கள், தர்மம் செய்கிறார்கள், இது போன்ற இன்ன பிற வணக்க வழிபாடுகளை செய்து வருகின்றார்கள். இந்த சொர்க்கத்திற்கு செல்வதற்கு இந்த வணக்க வழிபாடுகளை நாம் செய்தாலும் இவற்றிற்கெல்லாம் அடிப்படையாக நம்மிடம் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான தகுதி என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே குறிப்பிடக்கூடிய இறையச்சம் என்கிற தகுதி தான். இறைவனை அஞ்சக்கூடிய தகுதி இருந்தால்தான் நாம் எந்த ஒரு வணக்க வழிபாடுகளை செய்தாலும் அது நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். இலா மகுபிரத்தின் மிர் ரப்பிக்கும் ஜன்னத்தின் அருளுக சமாவாத்து ஒல்லர். உங்கள் இறைவனிடமிருந்து கிடைக்கக்கூடிய மன்னிப்பிற்காகவும் வானங்கள் பூமி அளவிற்கு உள்ள சொர்க்கத்தை நீங்கள் அடைவதற்காகவும் விரைந்து செல்லுங்கள், விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பார்த்து கட்டளையிடுகிறான். அதை நோக்கி முன்னேறி செல்லுங்கள், சொர்க்கத்தை நோக்கி நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகிறான். உயிர்த்தத்திலில் முத்தகீன், இறைவனை அஞ்சுவோருக்கு தான் அது தயாரிக்கப்பட்டுள்ளது. எதுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால், எதற்காக உருவாக்கி வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அது யாருக்கா என்று சொன்னால் அது இறைவனை அஞ்சக்கூடியவர்களுக்கு, இறையச்சம் உடையவர்களுக்கு தான் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஆமா, நமக்கு சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால், சொர்க்கத்திற்கு நுழைய வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் நாம் இறையச்சம் உடையவர்களாக மாற வேண்டும். இறைவனை அஞ்சக்கூடிய அந்த தன்மையை நம்மிடம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இறைவனை அஞ்சுதல் என்றால் என்ன, இறையச்சம் என்றால் என்ன, அது இருந்தால்தான் சொர்க்கத்திற்கு போக முடியும் என்று சொன்னால் அந்த இறையச்சத்திற்கான இலக்கணத்தை, அந்த பண்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சூரத்துல் அன்பியா என்ற அத்தியாயத்துல 134, 135 வசனங்கள்ல நமக்கு அதை அப்படியே விளக்கி காட்டுறான். இறைவனை அஞ்சுதல் என்று சொன்னால் எப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்கணும், இறைவனை அஞ்சுவோருக்குள்ள இலக்கணம் என்ன என்பதை வரிசையா அப்படி சொல்லி காட்டுகிறான். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபி ஸர்ராயி வல் அர்ராயி வல் காலிமீனல் கைல வல் ஹாஃபீன அனின் நாஸ். அவர்கள் செழிப்பான நிலையிலும் வறுமையான நிலையிலும் நல்வழியில் செலவு செய்வார்கள், தர்மம் செய்வார்கள், கோபத்தை மென்று விழுங்குவார்கள், மக்களை மன்னிக்க கூடியவர்களாக இருப்பார்கள். ஒல்லாஹு யுஹிபுல் முஹ்சினீன், அல்லாஹ் நன்மை செய்வோரை விரும்பக்கூடியவனாக, நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஒல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் லலமு அன்ஃபுஸஹும் ஸக்கருல்லாஹ ஃபஸ்தக்ஃபிரு லிதுனூபிஹிம். அவர்கள் வெட்கக்கேடானதை செய்தாலோ, தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்டாலோ அல்லாஹ்வை நினைத்து அவனிடம் தன்னுடைய பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவார்கள். உமன் யக்ஃபிரு ஸுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிக்க கூடியவன் யார்? வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், தாங்கள் செய்ததில் தெரிந்து கொண்டே அவர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள், தவறுன்னு தெரிஞ்ச பிறகும் அதில் நிலைத்திருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 134, 135 வசனத்துல சூரத்துல் அன்பியால வரக்கூடிய வசனத்தை ஒரு இறையச்சம் உடையவர், இறைவனை அஞ்சக்கூடியவர் எப்படிப்பட்டவராக இருப்பார், அதற்கான இலக்கணம் என்ன என்பதை வரிசையா விளக்கி காட்டுகிறான். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபி ஸர்ராயி வல் அர்ராயி. முதல்ல அல்லாஹ் என்ன சொல்றான், தர்மம் செய்யக்கூடியவர்களா இறையச்சம் உடையவர் இருப்பாங்க. இறைவனை அஞ்சக்கூடியவர்களுடைய தகுதி, அது இலக்கணம் என்னன்னு பார்த்தா முதல் விஷயம் அல்லதீன யுன்ஃபிகூன ஃபி ஸர்ராயி வல் அர்ராயி. கஷ்டமான நிலையிலும் வறுமையான நிலையிலும் தர்மம் செய்வார்கள், செழிப்பாக வசதியான நிலையிலும் தர்மம் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்ப இறைவனை அஞ்சக்கூடியவர்கள் தர்மம் செய்யக்கூடிய விஷயத்துல நான் வசதியா இருக்கேன், நான் வசதியா இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு பார்க்க கூடாது. எனக்கு பணம் வரட்டும் அப்புறம் நான் தர்மம் செய்வேன், எனக்கு பொருளாதாரம் வரட்டும் அப்புறம் தான தர்மம் செய்வேன் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களாக இறையச்ச உடையவர்கள் இருக்க மாட்டாங்க.
எவ்வளவு வருமானம் நமக்கு இருக்குதோ, எவ்வளவு பொருளாதாரம் நமக்கு இருக்கிறதோ, எவ்வளவு வசதி வாய்ப்பு இருக்கிறதோ, இருக்கிறத கொண்டு நமக்கு போய் மீதி உள்ள தர்மம் செய்யக்கூடியவர்களாக அந்த மக்கள் இருப்பாங்க. யாரு? இறைவனை அஞ்சக்கூடியவர்கள் இருப்பாங்க. வசதியா இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்க? தங்களுடைய செல்வ செழிப்பு வந்துன்னு சொன்னா அந்த செல்வ செழிப்புக்கு காரணம் தான் தான் என்று மயங்கி போய் இறைவனை மறந்து போகக்கூடியவர்களா இருந்து விடக்கூடாது. அவர்கள் அந்த நேரத்தில் இதை தந்தவன் இறைவன் தான், இறைவனால் தான் நமக்கு இந்த வசதி வந்திருக்கிறது என்று நினைத்து அவர்கள் செழிப்பான நிலையிலும் இறைவனுக்காக வேண்டி நல்வழியில் செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறைவனை அஞ்சக்கூடியவர்களுடைய பண்பை சொல்லி காட்டுகிறான். அப்ப நம்ம மக்கள்கிட்ட இறைவனை அஞ்சக்கூடியவர்களா இருக்கக்கூடிய வசதியானவங்க தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தான் அதிகமா இருக்கு. பொருளாதாரத்தை செலவு பண்றதா, தான தர்மம் செலவு பண்றதா, அவன் பணம் இருக்குது அவன் செய்யட்டும், நம்ம ஏன் செய்யணும், நமக்கு தான் அல்லாஹ் தரலையே, இப்படி இறைவனை நிந்திக்கக்கூடிய மக்களை நம்ம பாக்குறோம். நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், நான் எவ்வளவு நாள் தொழுது இருக்கிறேன், எவ்வளவு நாள் மார்க்க கடமைகளை செய்திருக்கிறேன், அல்ல என்ன ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறான், நம்ம என்னத்தை போட்டு செய்யறது என்று இறைவனை நிந்திக்கக்கூடியவர்களாக, இறைவனுடைய கோபிக்கக்கூடியவர்களாக வசதி இல்லாதவங்க இருக்கிற நிலையை பார்க்கிறோம். வசதி உள்ளவர்கள் நிலையை பார்த்தோம்னு சொன்னா நம்ம பணத்தை நம்ம தான் செலவு பண்ணும், அல்லாஹ் தந்திருக்கிறான், அதை வச்சு வசதியா வாழாம நம்ம என்ன பண்றது என்று சொல்லி இறைவனை மறந்து இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறந்து உலக வாழ்க்கையில் மூழ்கி போகக்கூடிய நிலையை வசதிகளோட பார்க்க முடியாது. அப்ப இதெல்லாம் இறைச்சத்தினுடைய தன்மையா இருக்குமா? இவர்கள் சொர்க்கத்துக்கு செல்ல முடியுமா? இறைவனை அஞ்சக்கூடியவர்கள் தான் சொர்க்கத்துக்கு செல்ல முடியும் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த ரெண்டு நிலையில் இருக்கக்கூடியவர்களும் தான தர்ம விஷயத்துல இறைவன் சொல்லக்கூடிய கட்டளையை ஏற்று மக்களுக்கு செலவிடக்கூடியவளா இருக்கணும், மக்களுக்கு வாரி வழங்கக்கூடியவளா இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அவங்க இறையச்சத்தினுடைய அந்த ஒரு இலக்கணத்தை நிறைவேற்றினவங்களா ஆவாங்க, இறைவனை அஞ்சியோடைய அந்த பட்டியல்ல வருவாங்க. இப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறைவனுடைய அஞ்சியோடைய பட்டியலுக்கான அந்த தகுதியாக அது இலக்கணமாக சொல்லக்கூடியது என்னன்னா, எந்த நிலையில இருந்தாலும், கஷ்டமான நிலையில இருந்தாலும், துன்பமான நிலையில இருந்தாலும், கவலையா இருந்தாலும், கஷ்டத்துல இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி நல்வழியில செலவு பண்ணு. நீ வசதியான நிலையில இருந்தாலும், செல்வ செழிப்பா இருந்தாலும், ஏகோபித்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாலும் அந்த நிலையிலையும் மக்களுக்காக வேண்டி நல்வழியில செலவு பண்ணு. அப்படி பண்ணாதான் நீ இறையச்சோடனா இருக்க முடியும், அப்பதான் நீ சொர்க்கத்துக்கு போக முடியும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலாக அந்த விஷயத்தை சொல்லி காட்டுகிறான். அடுத்ததாக சொல்கிறான், ஒரு காலிமீன கையில ஒரு ஹாஃபீன அனின்னாஸ், அவர்கள் கோபத்தை மென்று விழுங்குவார்கள், மக்களை மன்னிப்பார்கள். இப்ப இறைவனை அஞ்சக்கூடியவர்கள்ட்ட இருக்கக்கூடிய இரண்டாவது பண்பு என்னன்னா, கோபப்படக்கூடாது. கோபம் வந்துன்னா அந்த கோபத்தை மென்று விழுங்கக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னைக்கு கோபப்படுறதே ஒரு பெருமைக்குரிய விஷயமா மாறி போயிடுது. நான் யார் தெரியுமா, சாட்டம்பர் ஆகும், என்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டான அப்படின்னு சொல்லி சாட்டம்பரை கூட பெருமையா சொல்லு. அவன் சாட்டம்பர் பார்த்து நீ அவன்கிட்ட போய் பேசுறியா அப்படின்னு பிறரை பெருமையா பேசக்கூடிய வகையிலும், தன்னைத்தானே நான் கோபம் வந்துன்னா என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது அப்படி தன்னைத்தானே பெருமையா பேசக்கூடிய நிலையை பார்க்க முடியாது. கோபங்கிறத ஒரு பெருமைக்குரிய விஷயம், சிறப்புக்குரிய விஷயம் அப்படின்னு சில பேர் பெருமை அடிக்கிறத பார்க்க முடியுது. ஆனா கோபம் கட்டுப்படுத்தக்கூடிய விஷயம், அது கோழைத்தனமான விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்ன சொல்றாங்க, யார் வீரன் என்று சொன்னால் லைஸ ஷதீது பிஸ்ஸுராத்தி, மக்களை தனது பலத்தால் அடித்து வீழ்த்தக்கூடியவன் வீரன் கிடையாது. ஒருத்தன் புஜபல பராக்கிரமசாலியா இருக்கிறான், மெலிஞ்சா இருக்கக்கூடியவனை போய் அடிச்சு வீழ்த்திட்டான்னா அது வீரம் கிடையாது, அது கோழைத்தனம். எது வீரம் என்று சொன்னால், இன்னம ஷதீதுல்லதி யம்லிகு நஃப்ஸஹு இந்தல் கலபி, உண்மையான வீரன் யார் என்று சொன்னால், கடும் கோபம் வந்தா அதை கட்டுப்படுத்தி கொண்டு பொறுமையை மேற்கொள்றான் பாருங்க, அவன் தான் உண்மையான வீரன் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. வீரன் சொன்னா பிறரை அடிச்சு வீழ்த்துறது வீரன் இல்ல, கோபம் கொப்பளிக்க பிறரை தாக்குவது வீரன் இல்ல. கோபம் வந்தது என்று சொன்னால் அதை கட்டுப்படுத்தி கொண்டு யார் பொறுமையா இருக்கிறாரோ அவன் தான் உண்மையான வீரன் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். அப்ப கோபப்படுவது பெருமைக்குரிய விஷயம் கிடையாது, அது ஒரு கோழைத்தனமான விஷயம். அதை கட்டுப்படுத்துவதுதான் வீரமான விஷயம் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடம் படித்த சஹாபாக்கள் இந்த விஷயத்தை அப்படியே தங்களுடைய வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, நடைமுறைப்படுத்துறாங்க. ரசூல்லாட்ட பாடம் படிச்ச ரசூல்லா அப்படி கோபப்படக்கூடிய அந்த சூழ்நிலை வரும் பொழுதெல்லாம் தங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு பொறுமையை மேற்கொண்டிருக்கிறாங்க. அதை பார்த்ததுனாலதான் சஹாபாக்களும் அதே மேற்கொள்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கை காலத்துல நடந்த ஒரு சம்பவம், ஊர் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் அவங்களும் ரொம்ப நெருக்கமா பக்கத்திலே வச்சிருந்தாரு. அவருடைய தந்தையோ சிறிய தந்தையோ அவர் ஒருத்தர் வர்றாரு, வெளியூர்ல இருந்து வர்றாரு. அவரு பேரு உயேனா. அவர் அந்த ஹூர் என்பவர்கிட்ட சொல்றாரு, நீங்க உமர் அவர்கள்ட்ட, அதாவது அந்த அதிபர்கிட்ட, அந்த ஆட்சி தலைவர்கிட்ட நெருக்கமா இருக்கிறீங்களா,
எனக்கு வந்து அவரை சந்திப்பதற்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்க, அனுமதி வாங்கிட்டாங்க என்று அந்த உயனா என்பவர் வந்து தன்னுடைய சகோதரருடைய மகன்கிட்ட கேட்கிறாரு. ஏன்? அவர் வந்து உமர் அவர்களோட ரொம்ப நெருக்கமா இருந்த காரணத்தால. அப்ப அவர் சொல்றாரு, நான் வாங்கி தரலாம், பிரச்சனை இல்லை, உமர் அவர்கள் நான் சொன்னா சம்மதிப்பாங்கன்னு சொல்லி பார்ப்பதற்கு சந்திப்பதற்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறாரு. அப்ப உமர் அவர்கள்ட்ட வந்து அந்த உயனா அவர்கள் வந்து உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறாரு. பேச ஆரம்பிச்ச உடனே உமர் அவர்களை பார்த்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு, நேருக்கு நேரா குற்றச்சாட்டு வைக்கிறாரு. என்ன சொல்றாரு? நீங்க வந்து எங்க பகுதிக்கு வந்து எந்த நிதி ஒதுக்கீடும் பண்ணல, எங்களுக்கு வேண்டி நீங்க எதுவும் செலவு பண்ணல, அதே மாதிரி நீங்க நீதியோட நடக்கல, நீதி இல்லாம எங்க பகுதி நடந்திருக்கீங்க என்று சொல்லி உமர் அவர்களை பார்த்து நேருக்கு நேரா அது கடுமையான குற்றச்சாட்டு ஆகிறாரு. குற்றச்சாட்டு வச்ச உடனே உமர் அவர்களுக்கு அப்படி கோபம் வருது. டக்குன்னு எந்திரிச்சுறாங்க. எந்திரிச்சு அடிக்க போற மாதிரி முன்னாடி போறாங்க. அந்த மனிதரை நோக்கி, அந்த உயனாவை நோக்கி முன்னாடி போறாங்க. போன உடனே அண்ணன் பையன் கூறுவர்கள் என்ன பண்றாங்க? உடனே குர்ஆன்ல உள்ள ஒரு வசனத்தை தூக்கி போடுறாங்க. குதில் ஹஃபா, பெருந்தன்மையை மேற்கொள்வீராக, ஒவ்வொரு பில் உர்ஃபி ஒவ்வொரு அனில் ஜாஹிலீன், நன்மையை ஏவுவீராக, அறிவினர்களை புறக்கணிப்பீராக என்று சொல்லக்கூடிய சூரத்துல் அஹ்ராஃப்ல வரக்கூடிய அந்த வசனத்தை தூக்கி அப்படி போடுறாரு. போட்ட உடனே அந்த வசனத்தை கேட்டதுதான் தாமதம். அதான் என்ன சொல்றாரு? பொறுமையா இருங்க, அவரை மன்னிச்சிருங்க, அறிவினர்களை மன்னிப்பு அலட்சியப்படுத்துறது அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், நீங்க அவர் அறிவினரா இருக்கிறாரு, நீங்க மன்னிச்சிருங்க என்று சொல்லி சொன்ன உடனே உமர்களுடைய அந்த கோபம் அப்படியே இறங்குறது. திருமறை குர்ஆனுடைய வசனத்தை கேட்ட உடனே உமர்களுடைய கோபம் அப்படியே இறங்கி பொறுமையை மேற்கொள்றாங்க. அந்த மனிதரை அப்படியே விட்டுறாங்க. அப்ப எப்படிப்பட்டவர்கள் அவங்க இருந்திருக்காங்க? கோபம் வருது, யாரா இருந்தாலும் கோபம் வருவாங்க நம்மை நோக்கி. ஏன்னா நீதி செலுத்தக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடியவங்க உமர் இல்லாதவர்கள், அவர்களை அந்த அளவுக்கு நீதிமான் என்று மக்களே பாராட்டுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆட்சி தந்திருக்கக்கூடிய உமர் அவர்களை நேருக்கு நேரா பார்த்து நீங்க நீதியை செலுத்தல, நீங்க அநீதியாளர் அப்படிங்கிற மாதிரி அவர் கருத்தை சொன்னா அவங்க எவ்வளவு கோபம் வரும். கடும் கோபத்தை கொண்டு எந்திரிக்கிறாங்க, முன்னோக்கி செல்றாங்க. திருமறை குர்ஆன் வசனத்தை கேட்கிறாங்க, பெருந்தன்மை மேற்கொள்கிறாங்க. வசனத்தை கேட்டதும் அப்படியே கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்கிறாங்க. இப்ப இதுதான் உண்மையான வீரம், இதுதான் ஒரு இறையச்சமுடையவருக்கான தகுதி. இறைவனை அஞ்சுவோர் வந்து இப்படிதான் இருக்கணும். கோபம் வரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும். ஒரு சாதாரண ஒரு விஷயத்துக்கு கூட, அற்பமான விஷயத்துக்கு கூட பரம்பரையா கோபப்பட்டு பகையாளியா இருக்கக்கூடிய நிலையை நம்ம பாக்குறோமா இல்லையா? எங்க பாப்பாவை எப்படி சொல்லிட்டாரு, எங்க தாத்தாவை எப்படி சொல்லிட்டாரு என்று சொல்லி தலைமுறையா சண்டை போட்டு இருக்கக்கூடிய குடும்பங்களை நம்ம பார்க்க முடியும். பக்கத்து வீட்டுலதான் இருப்பாங்க, 100 வருஷம் 200 வருஷம் 2 குடும்பமும் பேசாது. ஏன்? எங்க தாத்தா காலத்திலே இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, அவ்வளவு பிரச்சனை நடந்தது, அதை என்னால மன்னிக்கவே முடியாது, அவன் மன்னிப்பு கேட்டாலும் முடியாது என்று சொல்லி பகையை வளர்த்து கொள்ளக்கூடிய அந்த தன்மையை பார்க்க முடியுது. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு இறைவனை அஞ்சக்கூடியவுடைய தன்மையா சொல்லக்கூடிய விஷயத்துல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, கோபத்தை மென்று விழுங்கணும், மக்களை மன்னிக்கணும், ஒல் ஹாஃபீன அனின்னாஸ், மக்களை மன்னிக்கக்கூடியவளா இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு கூட மக்கள் வந்தாங்க, கொலை செய்யறதுக்கான முயற்சி செய்தாங்க, அதெல்லாம் கூட ரசூலுல்லாஹ் மன்னிச்சுட்டாங்க. யாராவது தாங்குவாங்களா? தங்களுடைய உயிரை பறிப்பதற்கு ஒருத்தர் வர்றாரு, உயிரை பறிப்பதற்கான செயலை செய்யறாரு, அப்படி செய்த நம்ம யாராவது மன்னிப்போமா? எப்படி என்ன இப்படி பண்ணலாம் நம்ம நினைப்போம், அடி அடிச்சாலும் நம்ம தாங்க முடியாது. ஆனா வந்து ரசூலுல்லாஹ் கொலை செய்யறதுக்கு வர்றாங்க, ஆனா ரசூல்லா தாங்கி விடுறாங்க. ஒரு பெண்மணி ரசூலுல்லாவுக்கு ஆட்டு இறைச்சில விஷத்தை வச்சு கொடுக்குறாங்க, விஷத்தை ஆட்டு இறைச்சி கொடுக்குறாங்க, ரசூலுல்லாஹ் சாப்பிடுறாங்க, தொண்டையில போய் மாட்டுது, ரசூலுல்லாஹ் புரிஞ்சு போச்சு இது விஷம்தான்னு. சஹாபாக்கெல்லாம் இவங்களை என்ன பண்ணலாம், அப்படி கொண்டு விடுவோமா என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வேண்டாம், அப்படி பண்ணாதீங்க, அந்த பெண்மணியை விட்டுருங்க என்று ரசூலுல்லாஹ் அந்த பெண்மணியை மன்னித்து விட்ட வரலாற பார்க்க முடியுது. அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை பார்த்தோம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்க்களம் நஜித் போருக்கு போயிட்டு திரும்ப வர்றாங்க. ரிட்டர்ன் வரும் பொழுது மதியான நேரம், வெயில் நேரம், ஓய்வு எடுப்பதற்காக மரங்கள் இருக்கக்கூடிய வளர்ந்திருக்கக்கூடிய அந்த பகுதியில தங்குறாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு மரத்துக்கு அடியில தூங்குறாங்க, வாழை தொங்க போட்டுக்கிட்டு படுத்து தூங்குறாங்க. மற்ற சஹாபாக்கெல்லாம் வேற வேற மரங்கள்ல பக்கத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. தூங்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ரசூலுல்லாஹ்வுடைய சத்தம் கேட்குது. எல்லா சஹாபாக்களும் அதிர்ச்சி எந்திரிச்சு பாக்குறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் மண்டிட்டு உட்கார்ந்து இருக்காரு. எல்லாம் ஓடி வர்றாங்க. ஓடி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்க என்ன ஆச்சுன்னு கேட்டோன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த கிராமவாசி இந்த மனிதர் என்ன செய்தாரு தெரியுமா, நான் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய வாளை உருவி இப்போ உடனே யாரு காப்பாத்த போறா என்று என்னிடம் கேட்டார். நான் உடனே சொன்னேன், அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான், அல்லாஹ் நாடினா என்னை காப்பாற்றுவான் என்று சொன்னேன். உடனே அது பதட்டத்துல வாழை கீழே போட்டாரு, வாழை நான் எடுத்து வச்சுட்டேன், இப்ப நான் உட்கார வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த மனிதரை தண்டிக்காமல் மன்னித்தே அனுப்பிவிடுறாங்க ரசூலுல்லாஹ்.
கொல்ல வந்திருக்கிறாரு. வாழ வரைக்கும் உங்களை காப்பாற்ற யாருன்னு கேட்டா என்ன அர்த்தம்? உங்களை கொல்ல போறோன்னு அர்த்தம். அந்த நிலைமைக்கு வந்த பிறகு கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க? அந்த மனிதரை தண்டிக்கல. கொலை செய்ய வந்தவனை தண்டிச்சு அனுப்பியிருக்கிறான் சொல்லா. ஆனா மன்னிச்சு அனுப்புறான். கிராமவாசி, அவருடைய பழக்க வழக்கம் இப்படிதான், இவருடைய அறியாமையை செய்திருக்கிறாரு என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிச்சு அனுப்புறாங்க. அப்ப ஏன் அவன் மன்னிச்சு அனுப்புறான்? அல்லாஹ்வுடைய வார்த்தையை அப்படி நடைமுறைப்படுத்த. அல்லாஹ் என்ன சொல்றான்? மக்களை மன்னிக்க கூடியவர்களா இருப்பார்கள். யார் இருப்பார்கள்? இறைவனை அஞ்சக்கூடியவர்கள் இருப்பாங்க. இரையச்ச முடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்கன்னா, தங்களுக்கு தீங்கு செய்ய வந்தவர்கள் கூட அறியாமையினால் அவங்க செய்ய வந்தார் என்று சொன்னால் அவர்களை மன்னிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய வார்த்தையை அப்படி நடைமுறைப்படுத்துறாங்க. அடுத்து அல்லாஹ் சொல்றான், வல்லதீன இதா ஃபாலு ஃபாயிஸத்தன் அவ் லலமு அன்ஃபுஸஹும் ஸக்கருல்லாஹ ஃபஸ்தக்ஃபிரு லிஸுனூபிஹிம் வலம் யுஸிர்ரு அலா மா ஃபாலு வஹும் யஅலமூன். அவர்கள் வெட்கக்கேடானதை செய்தாலோ தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்டாலோ இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களா இருப்பார்கள். அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் யார்? தாங்கள் செய்ததில் நிலைத்திருக்க மாட்டார்கள், தெரிந்து கொண்டே நிலைத்திருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் இறுதியா சொல்றான். அப்ப பாவம் மன்னி அந்த இறையச்சமுடையவர்களை கடைசியா என்ன சொல்றான் அந்த வசனத்துல என்னன்னு பார்த்தா, தவறு செய்தார் என்று சொன்னால் இறைவன்ட்டு உடனே மன்னிப்பு கேட்பாங்க, தங்களை திருத்திக் கொள்வார்கள், அதிலே நிலைநிறுத்தி இருக்க மாட்டாங்க. நம்ம செய்யறது தவறுதான் என்று தெரிந்து விட்டு என்று சொன்னால் நம்ம தவறு தான் செய்யறோம், ஆனால் நம்ம மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இப்படிதான் நான் இருப்பேன், என்னோட ஹேபிட் இதுதான், என்னுடைய பழக்க வழக்கம் இதுதான், நான் இதை மாற்றிக் கொள்ள மாட்டேன் என்று சொல்லி தவறு செய்தாலும் அந்த தவறிலிருந்து திருந்திக் கொள்ளாமல் அதிலே நிலைத்திருக்க மாட்டார்கள். யார் இருக்க மாட்டார்கள்னா இரையச்சமுடையவர் இருக்க மாட்டார்கள். இரையச்சவாதியா இருக்கக்கூடியவர்கள் என்று சொன்னால் தாங்கள் வெட்கக்காடானதை செய்தாலோ வேற தமக்கு தாமே தீங்கு செய்தாலோ அதிலிருந்து தங்களை திருத்திக் கொள்வார்கள். தவறுன்னு தெரிஞ்சுட்டு சொன்னா உடனே திருத்திக் கொள்வார்கள். இப்படிப்பட்டவர்களாக இறையச்சமுடையவர்கள் இருப்பார் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறையச்சவாதிகளுடைய இலக்கணங்களை இந்த வசனத்துல அப்படி வரிசையா சொல்றான். இந்த ஒரு வசனத்துல இது ஒரு 3 விஷயத்த அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படின்னா இறையச்சவாதிகள் இறைவனை அஞ்சக்கூடியவர்கள் சொன்னா தர்மம் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க, எந்த நிலையா இருந்தாலும் தர்மம் செய்யக்கூடியவர்களா இருப்பார்கள். மக்களிடம் கோபத்தை காட்டாமல் அதை மென்றி விழுங்கக்கூடியவர்களா இருப்பார்கள். மக்களை மன்னிக்க கூடியவர்களாக இருப்பார்கள். தாங்கள் தவறு செய்தார் என்று சொன்னால் அது தவறு என்று தெரிந்து விட்டது என்று சொன்னால் அந்த தவறிலிருந்து இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதுதான் இறையச்சமுடையவர்களுடைய தகுதியாக இலக்கணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இப்படிப்பட்டவர்களுக்காகத்தான் சொர்க்கத்தை நாம் தயாரித்து வைத்திருக்கிறோம், அந்த சொர்க்கத்தை நோக்கி நீங்கள் விரையுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனங்கள்ல நம்ம குறிப்பிட்டு காட்டுகிறான். இந்த பண்புகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பழக்க வழக்கங்களிலே கொண்டு வருவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்படி செய்தோம் என்று சொன்னால் நாமும் இறையச்சவாதிகள் பட்டியலிலே அல்லாஹ்வுடைய பார்வையிலே இணைந்து சொர்க்கம் செல்லக்கூடியவர்களாக ஆவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நன்மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானா என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா.